ஹாய் ஹலோ வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கேரட் பீன்ஸ் பொரியல் தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இப்போ வந்து பாத்திரம் சூடாயிடுச்சு, கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கிறேன். இது வந்து கடலை எண்ணெய், சரிங்களா? இப்போ வந்து நான் வந்து ஒரு 1/4 கிலோ அளவு வந்து கேரட் பீன்ஸ் எடுத்திருக்கேன். எண்ணெய் காஞ்சிடுச்சு. ஸோ வந்து நம்ம கடுகு உளுந்தம் பருப்பு வந்து சேர்த்துக்கலாம், கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். ஓகேங்களா? இப்போ வந்து அந்த 1/4 கிலோ அளவு இருக்கிற கேரட் பீன்ஸ் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் குட்டி குட்டியாக. ஸோ அதையும் நம்ம வந்து சேர்த்துக்கலாம். இது பார்த்திங்கன்னா சிம்பிளாக ஈஸியாக செஞ்சிடலாம், ரொம்பலாம் டைம் எடுக்காது. நமக்கு காயுமே பார்த்திங்கன்னா சீக்கிரமாக வெந்துடும். ஸோ எல்லா காயுமே சேர்த்ததுக்கப்புறமா நம்ம வந்து தேவையான அளவு வந்து உப்பு வந்து சேர்க்க போகிறோம். ஓகேங்களா? நான் வந்து தூள் உப்பு தான் சேர்த்துருக்கேன். இப்போ வந்து கொஞ்சமாக காய்க்கு தேவையான அளவு வேகிற அளவு தண்ணி ஊற்றி நம்ம வந்து மூடி போட்டு வேக வச்சிடலாம். இப்போ நம்ம மூடி போட்டு வேக வச்சோன்னா டக்குன்னு வந்து ஆயிரும். ஓகேங்களா? இதுக்கு கொஞ்சம் நம்ம வந்து மசாலா ரெடி பண்ணணும். அதையும் வந்து நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ காய் வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றியாச்சு. ஊற்றிட்டு நம்ம வந்து மசாலாவுக்கு ரெடி பண்ணிக்கலாம். ஓகேங்களா? கொஞ்சமாக ஜீரகம் எடுத்துருக்கேன். அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 10 பல்லுக்கானும் சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். ஓகேங்களா? அப்புறம் ஒரு 4 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். கொஞ்சமாக தேங்காய் எடுத்திருக்கேன். ஓகேங்களா? இதையும் நம்ம வந்து கட் பண்ணி போய் மிக்சியில் சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க. இந்த 4 பொருள் இருந்தால் போதும். நம்ம ஈஸியாகவே வந்து இந்த பொரியலை வந்து பண்ணிடலாம். ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். நீங்கள் ஒரு டைம் வச்சு பாருங்கள். வச்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நிறைய சமையல் வீடியோஸ் வந்து உங்களுக்கு வந்து போடுவோம். இப்போ பார்த்திங்கன்னா காய் வந்து நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம வந்து அரைச்சி வச்ச மசாலா வந்து சேர்த்துக்கலாம். ரொம்ப மையாக அரைக்கணும்னு இல்லை, கொஞ்சம் பொறன்னு இருந்தால் போதும். ஓகேங்களா? ஸோ இப்போ அரைச்சி வச்ச மசாலா எல்லாத்தையுமே சேர்த்தாச்சு. நீங்கள் வந்து சாம்பார் அதுக்கெலாம் வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து இந்த திருநெல்வேலி ஸ்டைலில் வந்து இந்த மாதிரி தான் பண்ணுவாங்க. ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு மாதிரி பண்ணுவாங்க இல்லையா? இது வந்து திருநெல்வேலி ஸ்டைலில் பண்ணுறது. ஓகேங்களா? தென்காசி மாவட்டம் அந்த சைடில் எல்லாமே இந்த மாதிரி தான் பொரியல் பண்ணுவாங்க. ஓகேங்களா? அவ்வளோதான். இப்போ வந்து இந்த தண்ணிலாம் வந்து வற்றணும், சரிங்களா? தான் அவ்வளோதான். பாருங்கள், இப்போ பாருங்கள், தண்ணி எதுவுமே இல்லை. பொரியல் வந்து ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதாங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்றத கமெண்ட் பண்ணுங்கள்.